தமிழ்நாட்டு மக்களால் அன்போடு அழைக்கும் கேப்டன் என்ற ஒரு ஆளுமை இன்று நம்மோடு இல்லை என்றாலும் அவருடைய அரசியல் பணிகள், மக்கள் நலப்பணி, அவருடைய அர்ப்பணிப்பு அனைத்தும் தமிழ்நாட்டு மக்கள் மனதில் என்றென்றும் நினைவு அலைகளாக நிறைந்திருக்கின்றன. ஒரு தூய்மையான மனிதர், அரசியலில் எப்படி இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் ஒரு வழிகாட்டியாக இருப்பவர். நான் 2006 சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது அவருடைய பக்கத்தில் உட்கார்ந்து அவருடைய பல அரசியல் நாலேஜ் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில், அவருடைய திறமை, அவருடைய சாதுரியம், அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய அன்பான ஒரு பண்பு அனைத்தையும் அவரிடம் நான் பெற்றிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவரை தமிழ்நாடு எழுந்திருக்கிறது. ஆகவே தமிழ்நாட்டு மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்த கேப்டன் அவருடைய கட்சி இன்று தமிழ்நாட்டு மக்களுக்காக அருமை அன்னியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை தொடர்ந்து பணியாற்றி வருகிறார். அவருடைய இளவல்களும் அதை தொடர்ந்து பணியாற்றி வருகிறார்கள். அவருடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள். என்றென்றும் தமிழ்நாட்டு மக்களுடைய மனதில் கேப்டன் விஜயகாந்த் என்பவரை அகற்ற முடியாது. அவர் நடிகராக இருக்கும் பொழுதும் சரி, கதாநாயகனாக இருக்கும் பொழுதும் சரி, அரசியலுக்கு வரும்பொழுதும் சரி, மக்களை சார்ந்திருந்தார். எல்லோரும் எளிதாக அவரை நாட முடியும், சந்திக்க முடியும். மக்களோடு மக்களாக களத்தில் இறப்பார். ஏதாவது போராட்டம் என்றால் வேட்டியை மடித்து கொண்டு மக்களோடு சென்று விடுவார். பார்க்க முடியாத ஒரு நடிகராகவோ பழக முடியாத ஒரு கதாநாயகனாகவோ அவர் இருந்ததில்லை. அப்படிப்பட்ட ஒரு பண்பாளரை தமிழ்நாடு எழுந்திருக்கிறது. அவருடைய நினைவேந்தலில் கலந்து கொண்டு அவருக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக மலர் அஞ்சலியை செலுத்தி இருக்கிறோம். இல்ல, அவர்களுக்கு கேப்டன் எதை விரும்பினாரோ, தமிழ்நாட்டு மக்கள் மீது கேப்டனுக்கு ஒரு மிகப்பெரிய அன்பும் பண்பும் பிணைப்பும் உள்ளது. அப்படிப்பட்டவர் என்ன முடிவெடுப்பாரோ அந்த முடிவர்கள் எடுக்க வேண்டும். மதவாதத்திற்கு ஒருபோதும் கேப்டன் துணை போனதில்லை. அவருடைய அரசியல் வாழ்க்கையில் மதவாதத்திற்கு எதிராகத்தான் குரல் கொடுத்தார். எல்லோரும் எம்மதமும் சம்மதம் என்றார். அவர் திரைப்படத்தில் பார்த்தால் அவர் இஸ்லாமியராக நடித்திருக்கிறார், கிறிஸ்தவராக நடித்திருக்கிறார். ஆகவே அவருக்கென்று இந்த சாதி அந்த மதம் என்பதில்லை. எல்லோருக்குமான ஒரு கதாநாயகனாக இருந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் அவர்கள் முடிவெடுப்பார்கள் என்று முழுமையாக நான் நம்புகிறேன். ஆகவே அவருடைய பயணம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நான் அதுக்குள்ள ஏன் போறீங்க? அது அரசியலாக்க விரும்பல. கேப்டனுடைய பண்பை சொன்னேன். யாருன்னா பார்க்கணும்னா எளிதா போய் பார்க்க முடியும். தொண்டர்கள் வந்தா எளிதா போய் அவர் அணுகலாம், பார்க்கலாம், கைப்பிடிச்சு பேசுவாரு, கட்டி பிடிப்பாரு, அரவணைப்பாரு, மக்களோட மக்களா இருப்பாருன்னு அவருடைய பண்பை சொல்றேன். நான் வேற யாரையும் போயிட்டு ஒப்பிட்டு நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நல்ல காரியங்கள் இல்லை. ஒரு மனிதர், ஒரு கதாநாயகன் எப்படி இருந்தாருன்னு அவருடைய பெருமையை சொல்றோம். இந்த நேரத்தை போய் சிறுமைகள்லாம் பேசி நம்மளை குறைச்சிக்க வேண்டாம். ஒரு ஆற்றல் மிக்கவர், மக்களை நேசிக்கக்கூடியவர். அவர் ஒரு மதுரையிலிருந்து புறப்பட்டாருன்னா 1 மணி நேரம் அவர் மதுரை ஏர்போர்ட்ல இருந்து கிடக்கிறதுக்கு ஆகுனாங்க. அவ்வளவு பாப்புலரான ஹீரோ, மக்களோட மக்களா இருந்தார். அதை சொல்ல வரேன். மக்கள் ஒருபுறம், தெய்வம் ஒருபுறம், பக்கம் துணையென நிற்கும் இருபுறம் என்ற பாட்டுடை தலைவர், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய நிறுவன தலைவர், களம் கண்ட முதல் தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று களம் கண்ட 2வது சட்டமன்ற பொது தேர்தலில் எதிர்கட்சி தலைவராக பரிணமித்து 3வது கட்ட தேர்தலில் ஒரு மிகப்பெரிய அத்தியாயத்தை எழுதுவார் என்று கருதியிருந்த காலகட்டத்தில் நயவஞ்சக அரசியலால் வீழ்த்தப்பட்டார் புரட்சி கலைஞர் கேப்டன் என்பதை நான் நன்கு அறிவேன். புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் மனமெல்லாம் மனிதநேயம் கொண்டவராக இருந்தார். அவருடைய புகழ் இந்த மண்ணில் எத்தனை புயல்கள் சாய்த்தாலும் நிமிர்ந்திருக்கின்ற இமயம் போன்று அவருடைய புகழ் நிலைத்து நிற்கும் என்பதில் இதோ பல்லாயிரக்கணக்கான மக்கள் கண்ணீரோடு அவருக்கு அஞ்சலி செலுத்த வந்து கொண்டிருக்கின்றார்கள். புரட்சி கலைஞர்
டாக்டர் கேப்டன் அவர்களை அவருடைய மைத்துனர் அண்ணன் திரு சுதீஷ் அவர் மூலமாக நான் நன்கு அறிந்தவன். என் மீது மிகுந்த அன்பு பாராட்டக்கூடியவர். எங்கு பார்த்தாலும் அவருக்கே இருக்கிற ஒரு சுபாவத்தோடு மனித நேயத்தை, நட்பை வெளிப்படுத்துகின்ற ஆற்றல் அவரிடம் இருந்தது. அவர் மறைந்து ஆண்டுகள் 2 உருண்டோடி விட்டது என்பதை நம்ப முடியவில்லை. இந்த மண்ணில் அவர் பல சாகசங்களை நிகழ்த்தியிருக்கிறார். ஒரு தலை சிறந்த நடிகராக இருந்து பல்வேறு சாதனைகளை இந்த மண்ணில் நிகழ்த்தியிருக்கிறார் அருந்தொண்டுகள் மூலமாக. அவர் அரசியல் கட்சி துவங்கிய போதும் அதே பணியை தொடர்ந்தார். ஆனால் புரட்சி கலைஞர் டாக்டர் கேப்டன் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக அந்த இயக்கத்தை துவங்கினாரோ அந்த இயக்கத்தினுடைய பாதை ஐயம் தெளிவு பெற தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய பொதுச் செயலாளராக இருக்கின்ற அன்னியார் பிரேமலதா அவர்கள் இந்த இயக்கத்தை முன்னெடுத்து செல்லுகின்ற இந்த சோதனையான களத்தில் அவள் தோர் கொடுத்து நிற்கின்றார்கள். எனவே புரட்சி கலைஞர் அண்ணன் டாக்டர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எழுந்து பாடுகின்ற அந்த தோழர்களுக்கு ஆறுதல் சொல்ல வார்த்தைகள் இல்லை. அந்த களத்தை முன்னெடுத்துகின்ற களத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தெளிந்த நீரோடை போன்று தன்னுடைய பயணத்தை தொடங்கி இருக்கிறது, தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறது. அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர் மீது என் மீது அவர் மிகுந்த அன்பும் நேசத்தையும் பாராட்டிய காரணத்தினால் 2ஆம் ஆண்டில் அவருக்கு அஞ்சலி செலுத்துவது நாங்கள் சார்ந்திருக்கின்ற திராவிட வெற்றி கழகத்துடைய கடமை என்ற உணர்வோடு அவருக்கு அஞ்சலி செலுத்த வந்திருக்கிறோம். அவர் இருந்தால் எப்படி எங்களை வாரி அணைத்துக் கொண்டு வரவேற்றிருப்பாரோ அதே கடமையில் அந்நியார் அவர்களும் எங்களுக்கு அன்பு பாராட்டி நினைவிடத்தில் எங்களை அழைத்து புரட்சி கலைஞர் டாக்டர் கேப்டன் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்த பணித்தார்கள். எனவே மாபெரும் கலைஞர், வாழ்க்கையில் திரைப்படத்தில் நடித்த தலை சிறந்த நடிகர், வாழ்க்கையில் நடிக்க தெரியாத ஒருவர், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாதவர். ஆனால் வாழ்க்கையில் நடிக்க தெரிந்தவர்களால் அந்த மாபெரும் நடிகன் வீழ்த்தப்பட்டான் என்பது கசப்பான உண்மையை நான் பதிவு செய்கின்றேன். மறைந்தும் மறையாமல் மாணிக்கச் சுடராக ஒளி வீசிக் கொண்டிருக்கின்ற புரட்சி கலைஞர் டாக்டர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு திராவிட வெற்றி கழகத்தின் செம்மாந்த வீர வணக்கத்தை உரித்தாக்குகின்றோம். தோல்விக்கு காரணமே விஜயகாந்த் சிஎம் கேண்டிடேட் அறிவிச்சதா அப்படின்னு சொல்லிட்டு திரு வைகோ வெளியே பேசினார் தோல்விக்கு பிறகு. அது சர்ச்சையாச்சு. அந்த கருத்து இப்ப எப்படி பாக்குறீங்க? அவர் எதிர்கொண்ட சட்டமன்ற முதல் தேர்தலிலேயே அவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ச்சி பெற்றார், வெற்றி பெற்றார். 2வது தேர்தல் எதிர்கட்சி தலைவராக அவர் மாபெரும் வெற்றி பெற்றார். 3வதாக முதலமைச்சரை நோக்கி செல்ல இருந்த காலகட்டத்தில் மக்கள் நல கூட்டணி தான் அவருடைய பாதையில் வழிபறித்து குழி தோண்டி புதைத்தது என்பதை மறுக்க முடியாது. அது மறுக்க முடியாத உண்மை என்பதையும் நான் இங்கே பதிவு செய்கின்றேன்.